இன்னைக்கு பாக்ஸிங் கிளாஸ்ல புதுசா ஒரு டெக்னிக் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுப்பது எப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க. வெல்கம் டு டே 10 ஆஃப் 30 days டிசிப்ளின் சேலஞ்ச். சத்தியமாக சொல்கிறேன், இந்த 10 நாள் உண்மையாகவே என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு விஷயம் வாழ்க்கையிலே இல்லை. அந்தளவுக்கு செம்ம டைட்டாக இருந்துச்சு. எடிட்டிங், ஆஃபீஸ் ஒர்க்கு, வீடியோ எடுக்கிறது, இதே தான் ரொட்டீனாக இருக்குது. சரியாக தூங்க கூட இல்லை. ஓகே, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் டேஸ். என் வாழ்க்கையில் இத்தனை ஸ்குவாட்ஸ் ஒரே நாளில் நான் பண்ணதே கிடையாது. என் காலுக்கு வாய் இருந்துச்சுன்னா கத்துற வியாசர் பாடி வரைக்கும் கேட்கும். செம்ம வலி. நண்பர்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் இந்த ஃபாலோ, லைக், கமெண்ட் இது மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும், நம்ம பேஜுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு கிளாஸில் டோ டச், நீ டச் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. எல்லா டச்சும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக டெக்னிக்குள்ளே போயாச்சு. இன்னைக்கு டெக்னிக்கில் கொஞ்சம் சிங்கிங் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் கோச் டக்குன்னு ஆர்த்தி எடுக்க சொல்லிட்டாரு. ஏன்டா ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட்டு கையும் லெஃப்ட் கையும் அட் டைம் ஒர்க் பண்ணும்போது ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் ஒர்க் ஆகுமா. ஸோ கொஞ்சம் சிங்கிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ தான் தெரிஞ்சுது இவ்வளோ பெரிய சயின்ஸை நம்ம மூட நம்பிக்கைங்கிற பேரில் அசால்ட்டாக இக்னோர் பண்ணிட்டு போயிடறோம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பசியில் ஒரு கடி கழிச்சிட்டேன். அப்புறம் நம்ம புரோட்டீன் குழுக்கில் ஒரு குலுக்கிட்டு குடிச்சிட்டேன். அப்புறம் எப்பப்போலாம் நம்ம மீலெல்லாம் பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஒரு கிரீன் டீயை குடிச்சிட்டு ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா திருப்பி நம்ம லஞ்சை முடிச்சுட்டு வாக்கிங் போகலாம் சொல்லிட்டு கீழே போனால் இன்னும் அந்த திருவிழா முடியல போல. கடையை போட்டு கல்லா கட்டிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இருந்த கூட்டத்தில் என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல. அப்புறம் மேலே போயிட்டு என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். இன்னைக்கு டே 10 கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் வீடியோ, பட் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் செம்ம மன உளைச்சல், அதனால தான் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக மட்டுமே இருக்காது. ஒரே நாள்லேயே சந்தோஷமாகவும் இருப்போம், சோகமாகவும் இருப்போம். அதெல்லாம் யாருமே கவர் பண்ணுறது கிடையாது. இது மோர் தென் வியூஸ், ரீச் எல்லாம் தாண்டி இது என்னோட டாக்குமெண்ட்ரி மாதிரி. நானே ஒரு சில வருஷங்கள் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது இதெல்லாம் அந்த நாளில் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கறதுக்கு தான் அந்த வீடியோ. இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான நாள் தான். வெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம பெண் நண்பருக்கு கால் பண்ணி கடற்கரையோரமாக உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசியிருந்தோம். பேசிகிட்டே இருக்க கேப்பில் கோவிந்தனுங்க என்ட்ரி கொடுத்தானுங்க. எங்கேருந்து வந்தான்னு தெரியல. இன்னைக்கு 2 கோவிந்தனுங்க வந்தானுங்க. புசுன்னு வந்தான் ஒரு கோவிந்தன். திடீர்னு பார்த்தா இன்னொரு கோவிந்தன் போகிற டயத்தில் வந்தான். 2 பேரும் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சிட்டு பெண் நண்பரோட வெண்டிங் அவுட் சீரீஸை முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நாள் நல்லபடியாக முடிஞ்சுது. நாளைக்கு பார்க்கலாம்.